सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य हृदौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूमं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्र मतास्य शिष्यं श्री शंकराचार्य मतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोडकं वाक्यकारमन्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। कलाभ्यां चूडालंकृत शशिकलाभ्यां निजतपः फलाभ्यां भक्तेषु प्रकटित फलाभ्यां भवतु मे शिवाभ्यामस्तोकत्रिभुवन शिवाभ्यां हृदि पुनर्भवाभ्याम् आनन्दस्फुरदनुभवाभ्यां नतिरियम्। आचार्यपादैः कृत शिवानन्दलहरी इति शिवभक्तियुक्त प्रकरण ग्रंथः। அதுல நாம இன்னைக்கு பார்க்க வேண்டியது 51வது ஸ்லோகம். பிருங்கி இச்சா நடன 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 உத்கடஹ கரிமதக்ராஹி पुरन्माधवाह्लादो नादयुतो महास्थितवपुः पंचेषु न चादृतः सत्पक्षः सुमनो वनेषु सपुनः साक्षान्मदीये मनो राजीवे भ्रमरादिपो विहरतां श्रीशैलवासी विभुः। 51வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல விசேஷம் என்ன அப்படின்னா, மல்லிகைக்கும் சிவனுக்கும் ஸ்லேஷமா எழுதினார் கம்பேர் பண்ணி. இப்போ வண்டுக்கும் சிவனுக்கும் ஸ்லேடையா எழுதுறார். அடுத்தது மேகத்துக்கும் சிவனுக்கும் ஸ்லேடையா எழுதுறார். இப்படி அந்த சாதிருஷ்யம், அந்த வண்டுக்கும் சிவனுக்கும் இருக்கக்கூடிய சாதிருஷ்யத்தை வைத்துக் கொண்டு செய்கிறார். என்னத்துக்காக இப்படி எல்லாம் எழுதுறார் அப்படின்னு ஒரு சந்தேகம். என்ன மல்லிகைப்பூவை பத்தி எழுதுறார், இப்படி பத்தி எழுதுறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரமசிவ பக்தி அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த பரமசிவ பக்தியானது சிவ உபாசனையினுடைய மகிமையை சொல்ல வேண்டும் அப்படின்றதுக்காக இப்போ சாஸ்திரம் என்ன சொல்லி தருது, எதை பார்த்தாலும் ஈஸ்வர ஸ்மரணம் வரணும், இதுதான் கோல். எதை பார்த்தாலும் ஈஸ்வர ஸ்மரணம் வரணும் அப்படின்னா என்ன, ஈஸ்வர பாவம். ஈசாவாஸ்யம் இதகும் சர்வம் எத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. சர்வம் எதயம் ஐதம் சர்வம் எதயம் ஆத்மா. அதான எல்லாத்தையும் பிரம்மமா பார்க்கலாம். அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மனை தவிர எதுவும் நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடாது, இந்த உலகம் தெரியக்கூடாது, அந்த பிரம்மன் தான் தெரியணும் அப்படின்றதுதான் ஞானியினுடைய நிலை. அந்த நிலையை அடைவதற்காக இல்லையா பக்தி உபாசனை அவசியம். அதுக்கப்புறம் தான் அந்த நாலேஜ் ஆனது நம்மளுக்குள்ள ஸ்புரிக்கும். அது வரணும்னா அந்தக்கரண சுத்தி வேணும், அந்தக்கரண சுத்தி வேணும், ஈஸ்வர பக்தி வேணும். அப்படின்றதெல்லாம் மனசுல வைத்து கொண்டு ஒரு சாதாரண மல்லி புஷ்பத்தை பார்த்தா கூட ஈஸ்வரன் தான் ஞாபகம் வரார் ஆச்சாரியர்களுக்கு. ஒரு வண்டை பார்த்தா நமக்கு எல்லாம் வண்டு தான் ஞாபகம் வருது, ஆச்சாரியாளுக்கு ஈஸ்வரன் ஞாபகம் வரார். அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. அதுவும் எங்க அப்படின்றார், ஸ்ரீசைலத்துல மல்லிகார்ஜுன சுவாமி இருக்கார். 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்கு இல்லையா. ரொம்ப விசேஷமாக 12 ஜோதிர்லிங்கங்கள் ரொம்ப புனிதமாக
கருதப்படுகிறது. சௌராஷ்டிரே சோமநாதஞ்ச அப்படின்னு சௌராஷ்டிர தேசத்துல குஜராத்ல சோமநாத் இருக்கார். ஸ்ரீசைலே மல்லிகார்ஜுனம், ஸ்ரீசைல கஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இரண்டாவதாக அந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிறது மல்லிகார்ஜுனம் இல்லையா. அந்த மல்லிகார்ஜுன மருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரம், மருத மரம் அப்படின்னு, மல்லிகை மரம் அது. அந்த மல்லிகை எப்படி வெள்ளையா இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கஷேத்திரம் அப்படின்னு பேரு ஸ்ரீசைலத்துல. போன தடவையே பார்த்தோம். அதே மாதிரி இங்க திருவிடமருத்தூர்ல மத்தியார்ஜுன கஷேத்திரம் அப்படின்னு இருக்கு. திருநெல்வேலி புட்டார்ஜுன கஷேத்திரம் அப்படின்னு 3 இடத்துலயே அந்த மருத மரம் ஃபேமஸா, அர்ஜுன விருட்சம் ஃபேமஸா இருக்கு. அதனால இது தலைமருதம், இடைமருதம், கடைமருதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அததான் இங்க சொல்லும்போது மல்லிகார்ஜுனன், மத்தியார்ஜுனன், அப்புறம் புட்டார்ஜுனன் அப்படின்னு சொல்றோம். இப்படி ஸ்ரீசைலத்துலதான் இந்த சிவானந்த லஹரி எழுதியிருக்கு. 12 ஜோதிர்லிங்கத்துல இரண்டாவதாக பாடப்பட்டது இந்த உஜ்ஜைன்ல, இது ஸ்ரீசைலத்துல இருக்கிறது. அதுக்கப்புறம் உஜ்ஜைன்ல இருக்கக்கூடிய மகாகாலம், ஓங்காரே அமலே பரமேஸ்வரம் இல்லையா, ஓங்காரநாத் அப்படின்னு இருக்கு. எல்லாம் உஜ்ஜைன்லயே இருக்கு. இந்த பக்கம் நீங்க இந்தோருக்கு இந்த பக்கம் போனா உஜ்ஜைன்ல மகாகாலேஸ்வர், அந்த பக்கம் போனா ஓங்காரேஸ்வரர். அதுக்கப்புறம் நீங்க மேல போனீங்களா ஹிமயமலைக்கு போனோம்னா கேதாரேஸ்வரர். அதுக்கப்புறம் டாக்கினி கஷேத்திரத்துல பூனால பீமசங்கர் இல்லையா. வாரணாசியில விஸ்வேஸ்வரர், விஸ்வநாத கஷேத்திரம். கோதாவரியில ஆரம்பத்துல இருக்கு, அது என்ன திரையம்பக்கம், நாசிக்ல இருக்கு. நாசிக்ல இருந்து 30 கிலோமீட்டர் திரையம்பகேஸ்வர் இருக்கு. அதுக்கப்புறம் வைத்தியநாதம், பரளி வைத்தியநாத கஷேத்திரம் இல்லையா. சில பேர் அது பீகார்ல இருக்குன்றாங்க, சில பேர் அது மகாராஷ்டிரத்துல இருக்குன்னாங்க. அது டிஸ்பியூட் இருக்கு இல்லையா. ஆனா நமக்கு எங்க இப்ப கிடைச்சிருக்குன்னா பரளியில இருக்கக்கூடியது, மகாராஷ்டிரத்துல இருக்கக்கூடியதுலதான் இந்த எல்லா ஜோதிர்லிங்கத்தையும் ஒரு ராணி கட்டினாலும் இல்லையா. இந்த அஸ்கர் ஸ்டேடியம்னு ஒரு இண்டோர்ல, அந்த ராணி, இண்டோர் ராணியினுடைய போட்டோ அங்க இருக்கு, அந்த உருவம் அங்க இருக்கு. அவ என்ன பண்ண, எல்லா ஜோதிர்லிங்கத்திலயும் அவளுடைய உருவத்தை வச்சிருக்கா. அதனால பரளியில அது இருக்கிறதுனால பரளி வைத்தியநாதன் மகாராஷ்டிரால இருக்கு அப்படின்னு தெரிகிறது. அதுக்கப்புறம் தாருகாவனே நாகேஸ்வரர், நாகநாத் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவுந்தா நாகநாத் அப்படின்னு நாகநாத கோவில் அங்கதான் மகாராஷ்டிரத்துல இருக்கு. அப்புறம் சேது பந்தேத்து ராமேஷா அப்படின்னு ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடியது, அது ஒரு ஜோதிர்லிங்கம். அதுக்கப்புறம் சிவாலயே குஷ்மேஸ்வர் அப்படின்னு எல்லோரா இருக்கு இல்லையா, அந்த பக்கத்துல இருக்கு கிருஷ்மேஸ்வர் அப்படின்னு, இதுவும் மகாராஷ்டிரத்துல இருக்கு. இப்படி 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்கு. அதுல ஒன்னாக இருக்கக்கூடியது கைலாசி சைலவாசி விபு அப்படின்னு. அங்க என்ன விசேஷம் அப்படின்னா, பிரமராதிபோ விஹரதாம் ஸ்ரீசைலவாசி விபு அப்படின்னா, பிரமராம்பாள் அப்படின்றது அங்க தெய்வம் என்ன இருக்கு மல்லிகார்ஜுன கஷேத்திரத்துலன்னா பிரமராம்பாள். 2 ரேப்பம் மரக்கும், த்விரேப்பம் அப்படின்னு சொல்றது அந்த பிரமரம் அப்படின்ற ஒரு விஷயத்த. அந்த பிரமராம்பாவா இருக்கக்கூடியவள் பிரமராதிபதி சிவன், அந்த ஸ்ரீசைலநாதராக அவர் இருக்கிறார். அவர் என்னுடைய மனசுல இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். இந்த வண்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அதுக்கு என்ன பேரு, பிருங்கி அப்படின்னு பேரு. பிருங்கம்னாக்க வண்டு, பிரமரம் அப்படின்னால வண்டு, ஷட்பதம்னாலும் ஷட்பதி ஸ்தோத்திரம் ஆச்சாரியார் எழுதியிருக்காரு. வண்டு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு ஆச்சாரியாருக்கு இல்லையா. வண்டை பத்தி நிறைய எழுதியிருக்காரு. இந்த வண்டு என்ன பண்றது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். அப்பதான் இந்த ஸ்லோகத்துள்ள அதை கனெக்ட் பண்ண முடியும். அது எங்கெல்லாம் அழகான புஷ்பங்கள் இருக்கும், அந்த புஷ்பத்தை சுத்தி 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 வந்துட்டே இருக்கும் அது இல்லையா. சிவனை எப்படி பிரம்மராம்பால் சுத்திட்டே இருக்காளோ அதே மாதிரி இந்த வண்டானது பிரம்மரம். அதனாலதான் இல்லையா அந்த புஷ்பத்தை சுத்தி சுத்தி வரும். அதுக்கப்புறம் அது ரீங்காரம் பண்ணிட்டே இருக்கும், ஒரு சவுண்டு இல்லையா. வண்டு வருதுனால என்னதான் அந்த ரீங்காரம் பண்ணிட்டே இருக்கும்.
அது மட்டும் இல்ல, அதனுடைய சொரூபம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா கருப்பா இருக்கும். அந்த வண்டு கருப்பா இருக்கும். ரீங்காரம் பண்ணக்கூடியதான ஒரு சொரூபம். எப்போ பார்த்தாலும் புஷ்பத்தையே நாடி வரக்கூடியதாக ஒரு சொரூபம் இல்லையா? அது என்னதுன்னா தன் இஷ்டத்துக்கு சுத்திண்டே இருக்கும் அந்த பெண் வண்டு. ஆண் வண்டை மேல ஆசைப்பட்டு சுத்தி கொண்டே இருக்குமா அந்த வண்டு. அது அப்படி ஒரு குணம் அந்த பெண் வண்டுக்கு. என்ன அது மாத்திரம் இல்ல, இந்த யானைகளுக்கு மதஜனம் அப்படின்னு ஒண்ணு தலையில வரும் இல்லையா? அத ரொம்ப விரும்பி அது எப்ப பார்த்தாலும் யானையினுடைய தலையை மொய்த்து கொண்டே இருக்கும். அந்த மத நீரை அருந்தறதுக்காக இந்த இதுவாக காணப்படும். இந்த வண்டு எப்போ ரொம்ப அதிகமாக காணப்படும் அப்படின்னா வசந்த ருத்துவில தான் பூக்கள்லாம் நல்லா மலரக்கூடியதான ஒரு நேரம். அந்த வசந்த ருத்துவில வந்து அந்த வண்டானது நிறைய சுத்தி கொண்டே இருக்கும் இல்லையா? இது மன்மதனை அனுகிரகம் பண்றது. அம்பாள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல சொல்லிருக்க இக்ஷு கோதண்ட இல்லையா, பஞ்ச தன்மாத்திர சாயகா அப்படின்னு அந்த வண்டு தான் நானா இருக்கு அம்பாள் கையில இருக்கக்கூடிய அந்த வில்லுல இல்லையா. புஷ்பங்கள் தான் அம்பாளுக்கு அந்த பானமாக இருக்கக்கூடியது. இதை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மன்மதனோட ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது இல்லையா. மன்மதனால மன்மதனுடைய ஆதரவாக, ஏன்னா மன்மதனுடைய மலராகி இருக்க வில்லுக்கு வண்டுகள் தான் நானாக இருக்கிறது அப்படின்னால மதனையும் ஞாபகப்படுத்துறது இந்த வண்டானது அப்படின்னு இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து ஒரே ஸ்லோகத்துல ஆச்சாரியால் போடுறார். பிரிங்கி இச்சா நடனோத்கடஹா கரிமதக்ராஹி புரன் மாதவாஹ்லாதஹா நாதயுதஹா மகாசிதவபுஹு பஞ்சேஷு நாச்சாத்ருதஹ தத்பக்ஷஹ துமனோவனேஷு சபுனஹ சாக்ஷான் மதீயே மனோராஜீவே. என்னுடைய மனமாகிற தாமரை அப்படின்னாரு. என்னுடைய மனமாகி மதியே மனோ ராஜீவே, என் மனமாகிய தாமரை புஷ்பத்துல என்ன பண்ணோம்? பிரமராதிபோ ஸ்ரீசைலவாசி விபுஹு விஹரதாம். என்னுடைய மனமாகிய இந்த தாமரையில அந்த வண்டு உட்காரக்கூடாதா? அந்த பிரம்மவால எப்ப பார்த்தாலும் சுத்தி கொண்டே இருக்கக்கூடிய அந்த சிவன் எனக்கூடிய வண்டு இல்லையா. சிவனுக்கும் வண்டுக்கும் தானே இங்க ஸ்லேஷம். அந்த சிவனானவர் என்னுடைய மனசுன்ற தாமரையில வந்து உட்காரக்கூடாதா அப்படின்னு எழுதினார். இத ஒரு பக்கம் நீங்க படிச்சீங்கன்னாக்க எப்படி இருக்கும்னா வண்டை சொல்ற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சிவனை சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப பார்ப்போம். பிரிங்கி இச்சா நடன உட்கடஹா. இத முதல்ல எடுத்துப்போம். பிரிங்கி இச்சா. பிரிங்கின்னா என்ன? வண்டு, பெண் வண்டு. பிரிங்கி அப்படின்னு போட்டதுனால பிரிங்கி இச்சா நடன உட்கடஹா. பெண் வண்டு தன்னுடைய இச்சைக்கேற்ப அது டான்ஸ் ஆடிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் சுத்திண்டே இருக்கு, டான்ஸ் ஆடிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு ஃபிகரேட்டிவா சொல்றாரு இல்லையா. அது எப்ப பார்த்தாலும் நாட்டியம் ஆடிண்டே இருக்கு இந்த பெண் வண்டானது. அது என்ன தன் இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு, அது யாரும் கேட்கறதுக்கு இல்லை இல்லையா. இந்த பிராணிகள்லாம் விலங்குகள்லாம் ஜம்முன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்குங்க. நீ அதெல்லாம் ரசிக்கணும். நம்ம சிட்டியில இருக்கிறவர்களுக்கு அதெல்லாம் புரியாது இல்லையா. நிறைய பிராணிகள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னாக்க பாம்பு இருக்கிற இடத்துலதான் மயில் இருக்கும் இல்லையா, எலி இருக்கிற இடத்துலதான் பூனை இருக்கும், இப்படி எல்லாம் இருக்கும். அதுங்கெல்லாம் எப்ப பார்த்தாலும் டென்ஷன்லயே வேற வாழ்ந்துட்டே இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம. ஐயோ ரொம்ப கஷ்டமாச்சே, இந்த மான்கள்லாம் போறது, திடீர்னு வந்து புலி அடிச்சிடாதோ, சிங்கம் அடிச்சா. ஆனா அதுங்க ஜாலியா தான் இருக்குங்க அங்க தண்ணி குடிச்சுட்டு, அதுங்கெல்லாம் அவ்வளவு ஒண்ணுக்கு வந்து விளையாடிட்டு போறது. இப்படி பகவானுடைய கிரியேஷன்ல அது ஒரு அழகு இல்லையா. எல்லாம் ஜம்முன்னு அது மாதிரி வண்டு தன் இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்குன்னா அப்படின்ட்டாரு. என்ன அது மாத்திரம் இல்ல, கரிமதக்ராஹி. கரி அப்படின்னாக்க யானை. யானையினுடைய மத நீர் அப்படின்னு, யானைகளுடைய மத ஜலத்தை
கிராஹி அதை பருகுவதிலேயே ஆசையா இருக்கு அந்த வண்டு. அந்த வண்டு ரிகி இச்சா நடன உட்கட்டகா. அது மாத்திரம் இல்ல, யானைகளுடைய மத ஜலத்தை பருகுவதத்திலேயே ஒரு ஆசையோடு இருக்கு. கிரமா கரி மத கிராஹி, யானையினுடைய மத ஜலத்தை கிரகிக்கிறதுலயே அது இன்ட்ரெஸ்டா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஸ்புரன் மாதவ ஆஹ்லாதஹா, புரன் பிரகாசிக்கிற, மாதவம் அப்படின்னா இங்க பாருங்க, மது சம்பந்தமான இருக்கக்கூடிய மாசம், மது மாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது வசந்த காலம். அந்த மது மாசம்னு சொல்லக்கூடிய மாதவ மாசத்துல என்ன மகிழ்ச்சியோட இருக்குது. ஆஹ்லாதஹா, ஏன்னா அப்ப நிறைய பூலாம் எல்லா இடத்துலயும் மலர்றது இல்லையா, அதனால அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அந்த வண்டு. அது மாத்திரம் இல்ல, நாதயுதஹா, நாதயுதஹா, எப்ப பார்த்தாலும் ஒரு நாதம், ரீங்காரம் அப்படின்னு சொல்றோம்ல, ரீங் போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த ரீங்கார நாதத்துடன் கூடினதாக இருக்கு. நீங்க சதா சர்வகாலம் நாதயுதா, ரீங்காரத்தோடு கூடினதாக இருக்கக்கூடிய வண்டு. அது எப்படி இருக்குன்னா, மகா அசித விபுகு, மகாசித வபுகு அப்படின்னு இருக்கு. மகா அசித விபு அப்படின்னு, ரொம்ப சிதம் அப்படின்னாக்க வெள்ளை, அசிதம் அப்படின்னா கருப்பு. இது எப்படி இருக்கு, மகா அசித வபுகு, ரொம்ப கருப்பான உடம்பு அதுக்கு. மகா அசித வபுகு, மிகவும் கருத்த உடலை உடையவதாக அது இருக்கிறது. அது மட்டுமல்ல, பஞ்ச ஈஷு பஞ்சேஷுனா, பஞ்சேஷு அப்படின்னாக்க 5 இஷுக்கள், பஞ்சபானங்கள் இல்லையா, தாமரை, அசோகம், மல்லி, அப்புறம் மாம்பு, அல்லி, இந்த 5ஓட தன்னுடைய கரும்புல வச்சுட்டு இருக்கான அந்த மன்மதன். அந்த மலரை அப்படி போட்டான்னாக்க எல்லாருக்கும் அந்த ஆசையானது ஏற்பட்டு விடும். அப்படி மனசை மயக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பஞ்ச இஷுவை உடைய அந்த மன்மதனுக்கு பேரு பஞ்சேஷு இல்லையா. அந்த பஞ்சேஷுனா ஆதிருதா, அந்த மன்மதனால ரொம்ப ஆதரிக்கப்படுவது இந்த வண்டு இல்லையா. ஏன், அவனுடைய பில்லிலேயே நானா இதுதானே இருக்கு, அதனால மன்மதனுக்கு அதுக்கு ரொம்ப ஆதரவோட சம்பந்தப்பட்டது. அது மட்டுமல்ல, சுமனோவனேஷு, சுமனஸ் அப்படின்னாக்கா புஷ்பங்கள், வனேஷு புஷ்பவனங்கள்ல அதிகமாக சுத்தி கொண்டே இருக்கும் இல்லையா. வண்டுக்கள் எங்க இருக்கும், புஷ்பவனத்துல அதிகமாக காணப்படும். அது மட்டும் இல்ல, சத்பக்ஷா இல்லையா, நல்ல ஆசையோட அது எல்லா இடத்துலயும் ஆக்டிவா இருக்கும். சதா சர்வகாலமும் ஒரு ஹாப்பியா, ஒரு என்டர்பிரைசிங்கா அப்படியே சுத்தி கொண்டே இருக்கும், சுறுசுறுன்னு இருக்கக்கூடியது. அப்புறம் ஸ்ரீ சைலபாஷி, அப்படி அழகிய மலையில வசிப்பதாக இருக்கு. இங்க இருக்கு ஸ்ரீசைலம்னா என்ன அர்த்தம், அழகிய மலை, ரொம்ப அழகான மலையில வசிக்கிறதா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, விபுஹு, அது அதுக்குன்னு ஒரு இது எங்க வேணாலும் அது போகும். அந்த வண்டானது எங்க வேணாலும் செல்லக்கூடிய விசேஷேன பவதி இது விபுகு இல்ல, சர்வவியாபி அப்படின்ற அர்த்தம். இப்படி விபுவாக இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சகா பிரமதாதிபகா, பிரமராதிபகா, இந்த பெண் வண்டை நாடுகின்ற அந்த ஆண் வண்டானது, பிரமராதிபகா அந்த தலைவராக இருக்கக்கூடிய சிறந்த அந்த வண்டானது, புனகா சாட்சாத் என்ன, அடிக்கடி சாட்சாத் எனக்கு எதிரிலேயே, மதியே ராஜீவே என்னுடைய மனசாகர தாமரையில வந்து விளையாடக்கூடாதா அப்படின்னு என்ன மீன் பண்றார். இப்போ சிவனுடைய அர்த்தத்தை பார்த்தால்தான் இது நமக்கு கம்ப்ளீட் ஆகும். என்னுடைய மனசுல அந்த வண்டை சிவனோட ஒப்பிடுறார். சிவனுக்கு சமானமாக இருக்கக்கூடிய அந்த வண்டானது இப்படி டான்ஸ்ல ஆசை இருக்கு அதுக்கு, எப்ப பார்த்தாலும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, என்ன என்டர்டெய்னிங், அது என் மனசுல வரக்கூடாதா. யானைகளுடைய மத ஜலத்தை பருகிறது, வசந்த ருதுவை பார்த்தா ஒரே மகிழ்ச்சி அடைகிறது, நாதயுதகா ரீங்கார நாதத்துடன் கூடியிருக்கு. அது மாத்திரம் இல்ல, மகா அசித கருத்த உடலோட இருக்கு, மன்மதனால ஆதாரிக்கப்பட்டதாக இருக்கிறது, புஷ்பவனங்கள்ல இருக்கு இல்லையா.
அப்புறம் சத்பக்ஷா, எப்பொழுதும் நல்ல ஆசை கொண்டு அப்படியே என்டர்டைனிங்கா அப்படி சுத்தின்னு இருக்கு, என்டர்பிரைசிங்கா சுத்தின்னு இருக்கு. ஸ்ரீசைலவாசி மலையில காணப்படுகிறது. விபு எங்கும் செல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த பிரமதாதிபகா, அந்த ஆண்வண்டு ஆனது என்கிட்ட மதியே மனோராஜீவே, என் மனசாரிய தாமரையில விளையாடக்கூடாதா அப்படின்னு ஆச்சாரியர் எழுதினார். இதனுடைய இன்னொரு அர்த்தத்தை பார்க்கலாம். பிரிங்கி இச்சா இல்லையா, பிரிங்கி அப்படின்னு ஒரு முனிவர் இல்லையா, பிரிங்கின்னு முனிவர். நம்ம பானராவண சண்டேஷ நந்தி பிரிங்கிரிடாதயா அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இவர்கள்லாம் நம்ம சிவ பூஜை பண்ணோம்னாக்க இவாளுக்கெல்லாம் பங்கு. நம்ம பூஜை பண்ணோம்னு வச்சுங்க, பானராவண சண்டேஷ நந்தி பிரிங்கிரிடாதய மகாதேவ பிரசோதயம் சர்வே கிருண்ணந்து சாம்பவா. இவர்கள்லாம் சம்புக்கு சேர்ந்தவர்கள். இவாளை கவனிக்காம நம்ம இருக்க மாட்டோம். பூஜை பண்ண உடனே நம்ம சொல்லலாம். அதுல பான தெரியும், பானர், பானாசுரன், ராவண, பானராவண, சண்டேஷ, சண்டிகேஸ்வரர், சண்டேஷ, பானராவண சண்டேஷ, நந்தி, பிரிங்கி, ரிஷபம், என்ன இப்படி இருக்கக்கூடிய இவர்கள்லாம் மகாதேவ பிரசாதத்துக்கு அவர்களுக்கு தான் உரிமை இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவளை நினைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நைவேத்தியத்தை நம்ம எடுத்துன்னு போனோம். முதல்ல நந்திகேஸ்வரருக்கு பங்கு, அவருக்கு போகதான் நமக்கு தான் கொடுப்பா. சிவ கோயிலையும் பிரசாதம் கொடுக்கறதா இருந்தா எப்படி, இந்த சிவபக்தர்களுக்கு தான் முதல் உரிமை. அகர பூஜை அவளுக்கு தான், அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு. இந்த பிரிங்கி ரொம்ப அப்படி சிவகணமா இருக்கார் இல்லையா, ரொம்ப வசத்தியான ஒரு ரிஷியா இருக்கார். இவர் என்ன பண்ணார், இவருடைய கதை என்ன தெரியுமா இல்லையா, இவர் ஒரு பெரிய சிவபக்தர். ஏன் கைலாசத்துக்கு இவர் பாட்டுக்கு ஜம்முன்னு போனார். கைலாசத்துக்கு போய் நம்ம சிவனை ஏகாந்தமா, இவர் இந்த இவங்கெல்லாம் சின்ன இருந்தா சொல்ற மாதிரி யூ கனாட் ப்ராஸ்டியூட் யுவர் லாயல்டின்னு. சிவபக்தினா சிவபக்தி தான், இவனை தவிர இன்னொரு தெய்வத்தை ஆராதிக்க மாட்டேன்ட்டாரு. அங்க கைலாசத்துல அம்பாள் உட்கார்ந்துருக்காரு. என்னடா இது, இப்ப இவரை சுத்தணும்னா அம்பாளையும் சேர்த்து சுத்தணும், இது கொஞ்சம் சரியா இல்லையே, அவருக்கு பிடிக்கல. அது யோசிச்சு பார்த்தாரு, என்னடா இது, இந்த அம்மா வேற பக்கத்துலயே உட்கார்ந்துருக்காங்க, என்ன அவர் உட்கார்ந்துருக்காரு. சரி இவர் போனோடனே இந்த அம்பாள் இதை தெரிஞ்சுட்டா. இந்த பிரிக்கி இதுதான் யோசிக்கிறாரு, இங்க வந்தவர் சுத்த மாட்டேன்றாரு. வேணும்னு போய் ஆத்துக்காரனுடைய மடியில உட்காந்துட்டான். இப்ப இவர் எப்படி பிரதட்சணம் பண்ண முடியும் இல்லையா, அப்படியே யோசிச்சு பார்த்தார். பார்த்து வண்டாக மாறிவிட்டார் ரிஷி. வண்டா மாறி அம்பாளுக்கும் அவருக்கும் நடுவுல போய் ஒரு சுத்தலான சுத்தி விட்டார். அம்பாள் சபிச்சு விட்டார். சபிச்சு விட்டுனா அவருடைய சதையெல்லாம் போய் அப்படியே தொங்கி நிற்க முடியாம அவஸ்தப்பட்டு இருக்காரு. சிவனை பிரார்த்தனை பண்றாரு, ஐயோ நான் இப்படி அம்பாளுக்கு அபராதம் பண்ணிட்டேனே, என்னுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடுத்தேன், நான் இப்படி வீணா போயிட்டேனேன்னு கவலைப்படாதேன்னு சொல்லி 2 பேரும் அவருக்கு 3வது காலை கொடுத்தாங்க. அதனால்தான் இந்த பிரிங்கியினுடைய போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா சிவன் அவருக்கு 3வது காலை கொடுத்ததோட இல்லாம ஆனந்த நடனம் ஆகினார். அவருக்கு முன்னாடி சிதம்பரத்துல பிரிங்கிக்கும் ஒரு நடனம் உண்டு. நந்தி வியாகரபாதர்லாம் பார்த்தா மாதிரி பிரிங்கியும் பார்த்தாரு இவருடைய நடராஜனுடைய நடனத்தை. அப்படி ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியவர் பிரிங்கி இல்லையா. பிரிங்கி இச்சா நடன உத்கடஹா. அங்க எப்படி பார்த்தோம், அதுக்கு அர்த்தம் அங்க என்ன பார்த்தோம், பெண் வண்டினுடைய ஆசைக்கு ஏத்த மாதிரி நடனம் ஆடிட்டு இருக்கு அப்படின்னு. ஆண் வண்டுகள் பெண் வண்டுக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்குன்ற அர்த்தத்துல அங்க பார்த்தோம் வண்டை. இங்க எப்படி அர்த்தம் வருதுவாங்க, பிரிங்கி என்ற ரிஷியினுடைய இச்சைக்காக அவர் நடனம் செய்து காலத்திலேயே உத்கடமாக இருந்தார். ஆசையோடு நடனம் காமிட்டு அவரையும் உய்வித்தார் இல்லையா, அவருக்கும் மோட்சத்தை கொடுத்தார் சிவபெருமான். அத சொல்றதான் இது பிரிங்கி இச்சா நடன உத்கடஹா. அதுக்கப்புறம் கரிமதக்ராஹி. கரி அப்படின்னாக்க யானை, மதம்னா யானையினுடைய மத ஜலம், மதத்தை பருகுவது. மதம்னா இன்னொரு அர்த்தம் என்ன, கொழுப்பு, திமிரு இல்லையா. கரிமதம் அப்படின்னா கஜாசுரன் ஒரு ராஜா இருந்தா, அவன் ரொம்ப கொழுப்போட இருந்தான்.
அவனை அடக்கினார். கிராஹி அவனை பிடிச்சு அடக்கி அவனுடைய சட்டைய கிருத்திவாசம் அப்படின்னு பேரு இவரு இல்லையா. அதை எடுத்துட்டு இவர் அந்த ட்ரெஸ்ஸா போட்டுட்டார் சிவபெருமான் இல்லையா. அப்படி கஜாசுரனுடைய திமிரை அடக்கினவரும் ஸ்புரன் மாதவ ஆஹ்லாதஹா. அங்க என்ன பார்த்தோம்? ஸ்புரன் மாதவாக மது மாசம் வசந்த காலத்தை பிரகாசிக்கின்ற வசந்த ருத்துவை கண்டு மகிழ்ச்சி அடைவது அப்படின்னு அர்த்தம் பண்ணோம். இப்ப பாருங்க, இங்க மோகினி வடகுல விஷ்ணுவானவர் எல்லாரையும் மயக்கினார். அவருக்கு சிவனுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. என்னடா இது, இப்படி எல்லா தேவர்களையும் அசுரர்களையும் மயக்கி அப்படி உட்கார வச்சு அந்த அமிர்தத்தை அப்படி பரிமாறுற அளவுக்கு அவ்வளவு அழகான ஒரு பெரிய இருக்காளு அப்படின்னு இல்லையா. அது மட்டும் இல்ல, தனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பத்மாசுரனை அழிக்கிறதுக்காக என்ன பண்ணா, அம்பாள வேஷத்தை போய் அவனை மடிக்க அவன் சிவன் கிட்ட ஒரு வரம் வாங்கிட்டான். நான் யார் தலையில கை வச்சாலும் அவன் போயிடணும் அப்படின்னு. அவன் என்ன பண்றான், எல்லார் தலையிலையும் கை வைக்க ஆரம்பிச்சான். சிவன் கிட்டயே வர ஆரம்பிச்சுட்டான். அப்பதான் அம்பாளானவர் என்ன பண்ணா, ஓஹோ இப்படி போயிடுச்சான்னு ஒரு மோகினி வேஷம் போட்டுண்டு அந்த விஷ்ணுவானவர் போய் அவனை மயக்கி டான்ஸ் ஆட வச்சு அவன் தலைய அவன் கையால தொட வச்சு ஜெயிச்சாலும் இல்லையா. இப்படி எல்லாம் அழகிய உருவம் எடுத்து பண்ணதுனால சிவனுக்கு ஆசை வந்துருக்கு இல்லையா, அவரை பார்க்கணும்னு. அதனால மோகினி ஸ்புரன் மாதவம் அப்படின்னாக்க மா அப்படின்னாக்க மகாலட்சுமி. மகாலட்சுமியினுடைய ஆத்துக்கார் மாதவன். விதவான விஹித தவா, ஆத்துக்கார் இல்லாதவன் அர்த்தம். தவான்னா ஆத்துக்கார், விதவான ஆத்துக்கார் இல்லாதவன் அர்த்தம். மாதவ அப்படின்னாக்க மகாலட்சுமியே ஆத்துக்கார, மகாலட்சுமியினுடைய ஆத்துக்கார்னு அர்த்தம் மாதவஹான்னா. எப்படி ஸ்புரன் மாதவ ஆஹ்லாதஹா, அந்த மகாவிஷ்ணு மோகினி வடிவத்துல வந்தாரு. அவரை பார்த்து இவருக்கே ஆஹ்லாதமா ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாராம். இப்படி இருக்காரு அப்படின்னு அந்த கதையெல்லாம் ஐயப்பன் பிறந்தார் அப்படி எல்லாம் சொல்ற கதையெல்லாம் அப்படி இப்படி நம்ம அப்படி இதோட லிங்க் பண்ணி சேர்த்துக்க வேண்டியதுதான் இல்ல. அப்படி ஆசைப்பட்டாராம் இல்லையா. அத சொல்றது ஸ்புரன் மாதவாஹ்லாதஹா. நாதயுதஹா, அங்க ரீங்காரம் அப்படின்னும். இங்க என்ன நாதயுதஹா, எப்ப பார்த்தாலும் ஓங்கார சப்தம். அந்த நீங்க கைலாசத்துக்கு போனா, அந்த மானசரோவர் எல்லாம் போனா, அந்த காத்து அந்த சத்தம்லாம் ஓம்னு ஒரு சவுண்டு. எங்க பார்த்தாலும் நீங்க நினைக்கலனால சிவன் நினைக்க வைப்பாங்க. வேறுபட்ட நாதயுக்தமாக இருக்கக்கூடிய பிரணவநாதத்தோட கூடியிருப்பாங்க சிவபெருமான் இல்லையா. இப்படி எப்போ சதா சர்வகாலமும் ஓங்கார நாதத்தை கூடினவரா. அவருக்கு பேரு நாத தனுமணீஷம் இல்லையா. ஆச்சாரியால் ஐயர்வாள் கீர்த்தனையே இருக்கு. நாத தனு, அவரே நாத தனு, ஓங்கார ரூபமாகவே இருக்கக்கூடியவர் தான் சிவன். சிவன் யாரு, வடிவுல நீங்க பாத்தீங்கன்னா அவர் அரச மரத்துல உட்கார்ந்து இருக்க, ஆலமரத்துல உட்கார்ந்து இருக்க தட்சிணாமூர்த்தியா இருக்கார். அங்க இங்க இப்படி எல்லாம் இருக்கார். ஆனா அவருடைய உண்மையான சொரூபம் என்ன, நாத ஓங்கார சொரூபம் தான் அவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. நாத யுதஹா மகா அசித வப்புகுன்னு அங்க படிச்சா. ஏன்னா அவர் கருப்பா இருக்கிறதுனால மகா அசித வப்புகு, இங்க மகா சித வப்புகுன்னு பிடிக்கணும். ஏன்னா சம்ஸ்கிருதத்துல அகசவர்ணே தீர்க்கா வந்ததுன்னா மகா ஆ பிளஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு இல்லையா, ரெண்டு மாத்திரை. ஆ பிளஸ் அதுவும் ரெஸ்ட்ரிக்டட் டு, அ பிளஸ் ஆ வந்தா அதுவும் ரெஸ்ட்ரிக்டட், ஆ பிளஸ் ஆ வந்தாலும் ரெஸ்ட்ரிக்டட் டு மாத்திரை இல்லையா. அது வியாகரணத்தினுடைய ரூல். அகஸ்தவர்னே தீர்க்கா, அவ்வளவு தீர்க்க ஸ்வரிதம் வரும், அவ்வளவுதான் இல்லையா. அதே மாதிரி இங்க மகா சித வப்புகுன்னாலும் கரெக்டா தானே இருக்கு, மகா அசித வப்புகுன்னாலும் கரெக்டா தானே இருக்கு. அதே மாதிரி மகா அசித வப்புகுன்னு அங்க அர்த்தம் பண்ணோம். இங்க மகா சித வப்புகு. இவர் என்ன விளவிலேன்னு அங்க கைலாசத்துல உட்கார்ந்து இருக்காரு. மகா அசிதம்னாக்க வெண்மை, ரொம்ப மிகவும் வெண்மையான திருமேனி உடையவராக இருக்க. வப்புகுனா மேனி, திருமேனி. அவருடைய வெண்மையான திருமேனி உடையவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் பஞ்சேஷு நாச்ச ஆதிருதா இல்லையா, மன்மதனால் இல்லையா
தன்னுடைய பார்வை என்ற பானத்தினால அவனை ஆதிரதா புடிச்சு இழுத்து விட்டார். அப்படின்னா என்னக்கா இலக்கா கொண்டு ஹரநேத்ராக்னி சந்தக்த காம சஞ்சீவன ஔஷதி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாமம். இவர் என்ன பண்ற ஹரநேத்ராக்னி இல்லையா, அவருக்கு எல்லா ரிஷிகளும் சும்மா இல்லாம போய் மன்மோதனை கலைப்பு விட்டாங்க. என்னப்பா இது, சதி தேவியானவள் இந்த தக்ஷ யஜ்ஞத்துல இந்த மாதிரி தியாகம் பண்ணிட்டா, உயிர் தியாகம் பண்ணிட்டா, அதை எல்லாம் அந்த உடல்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் கோச்சிண்டு சிவன் எல்லா இடத்துலையும் அப்படி தூக்கி போட்டு 51 சக்தி பீடம் ஆயிடுத்து. அம்பாள் இல்லாம சிவனானவர் பாட்டு உட்கார்ந்து சமாதியில உட்கார்ந்து வருஷக்கணக்கா உட்கார்ந்து இருக்கார். உலகம் எப்படி நடக்கும்? அம்பாளும் அவரும் சேர்ந்தாதான உலகமானது இருக்கும். 2 பேர் இல்லாம எப்படி ஒரு உலகமானது ஜீவிக்க முடியும்? ஒரு ஆணும் பெண்ணும் அவசியம் இல்லையா இந்த உலகத்தை பரிபாலனம் பண்றதுக்கு அப்படின்னு எல்லா ரிஷிகளும் போய் இந்த மன்மதனை கலைப்பு விட்டாங்க. இவர் என்ன எப்ப பார்த்தாலும் தபஸ் பண்ணிட்டே உட்கார்ந்து இருக்காரு. நீ போய் கொஞ்சம் உன்னுடைய வேலையை கொஞ்சம் காமி, அவருக்கு ஆசையை வரவை, அப்பதான் அம்பாள் அங்க பிறந்து ரெடியா சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கா, இத நம்ம சேர்க்கணும், நீ யூ கோ அண்ட் டிஸ்டர்ப் ஹிம் அப்படின்னு போனா அவர் ரொம்ப சீரியஸ் தபஸ்ல இருந்ததுனால அவருக்கு ஒன்றும் பிரச்சனையே எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தோடனே கண்ணை திறந்தா அவருடைய கண்ணுல இருக்கக்கூடிய அந்த தபஸ் சக்தியானது அவனை எரிச்சு. உடனே போய் ரதி தேவி போய் அம்பாளுக்கு அழறா, இந்த மாதிரி பண்ணிவிட்டாரு, நான் என்ன பண்றது வார்த்தைக்காரன்னு. சரி நம்ம என்ன பண்ண முடியும், உன் கண்ணுக்கு மாத்திரம் தெரியற மாதிரி பண்றேன், யாரு கண்ணுக்கு தெரிய மாட்டான் இனிமே அந்த மன்மதன்னு சொல்லி அவனுக்கு சஞ்சீவனம் பண்ணான். ஹரநேத்ராக்னி சந்தக்த, ஹரநேத்திரனுடைய அக்னியினால தக்தமாக நன்றாக எரிக்கப்பட்டதான சந்தக்த காமனை சஞ்சீவனம் பண்ணிட்டா, திருப்பியும் உயிர் கொடுத்த ஓஷதியாக மருந்தாக இருக்கக்கூடியவள் அம்பாள் அப்படின்னு ஒரு நாம இருக்கும் இல்லையா. இப்படி தன்னுடைய கண்ணனால எரித்தவர் அவர். அப்புறம் சுமனோ வனேஷு அப்படின்னா, சுமனஹா அப்படின்னா புஷ்பங்கள், வனங்கள்னா புஷ்பவனத்துல உத்தியானவனத்துல அப்படி ஒரு ஆசை வண்டுக்குன்னு சொன்னோம். இன்னொரு அர்த்தம் அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சுமனோ அவனேஷு அப்படின்னு படிக்கலாம். சுமனோ சேர்ந்தானா அதாத்தோ தர்ம ஜிக்யாசா, அதாத்தோ அதர்ம ஜிக்யாசாவும் ஒருமே அப்படின்னு சொன்னான் இல்ல. நம்ம நிறைய பார்த்து தத்துவபோதோ அபிதீயத்தே அப்படின்னு படிக்கலாம். தத்துவபோதோ அபிதீயத்தே தானே வரணும். நீங்க இருந்தாலும் இல்லைன்னா எப்படி வேணாலும் படிக்கலாம்னு பொழுது நீங்க அத சுமனோ வனேஷுன்னு மாத்திரம் இருக்க, நான் எடுத்துக்கிறேன் சுமனோ அவனேஷுன்னு எடுத்துட்டாரு இவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுமனஸ் அப்படின்னாக்க தேவர்கள்னு ஒரு அர்த்தம், புஷ்பம்னு ஒரு அர்த்தம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். பாகி சாத்தியா சுமனசா சர்வார்த்தானுபக்ரமே எம்னத்வா கிருதகத்யாஸ்யு தம் நமாமி கஜானனம் அப்படின்னு ராமாயணம் படிக்கும்போது நம்ம படிக்கிறோம் இல்லையா கஜானனனுக்கு. அப்ப சுமனசகான்னு அந்த இடத்துல என்ன, தேவர்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ சுமனோ அவனேஷு, தேவர்களை அவனம் அப்படின்னா சகனா சகனௌ அவத்து சகனௌ புனத்து இல்லையா, கரவாவகை இல்லையா, இப்படிலாம் அவனம் அப்படின்னாக்க காப்பாத்துறதுன்னு அர்த்தம். சுமனோ அவனேஷுனா தேவர்களை காப்பாற்றுறதுல சத்பக்ஷா இல்லையா, நல்ல ஆசையை உடையவராக இருக்கக்கூடியவர் யாரு, எங்க சிவபெருமான். அவர் எப்படி இருக்கா, ஸ்ரீசைலவாசி. அங்க இடத்துல ஸ்ரீசைலவாசின்னா அழகிய மலையில இருக்கிறவர், ஸ்ரீயான அழகிய மலையில இருக்கிறவன். இங்க ஸ்ரீசைலம்னா என்ன, எங்க ஜோதிர்லிங்கமாக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கஷேத்திரத்துல ஜோதிர்லிங்கமாக இருக்கக்கூடிய எங்க பகவான சிவன் ஸ்ரீசைலவாசி. அவர் எப்படி இருக்கவர், சிவன் எங்க இருக்கார், அவர் இல்லாத இடம் எது, சிவன் எங்க இருக்காருன்னு யாராவது கேட்டா நம்ம பதில் கேள்விதான் கேட்கணும். கொஞ்சம் அவர் எங்க இல்லைன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன் அப்படின்னு. அவர் எங்க இல்ல, அவர் இல்லாத இடம் இருக்கா, அங்கிங்கனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய சிவன் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய சிவன் எங்கும் நிறைந்தவராக இருக்கக்கூடிய சகா அவர் எங்க இருக்கா, அங்க எப்படி இருக்கா ஸ்ரீசைல வாசத்துல, பிரமராதிபஹா. அங்க பிரமரா ஆண்மண்டுன்னு சொன்னோம். பிரமராம்பாளுக்கு ஆத்துக்காரரா இருக்க பிரமராதிபதி, பிரமராம்பாளுக்கு ஆத்துக்காரியாக இருக்கக்கூடிய பிரமராம்பிகாயின் பதியாக இருக்கக்கூடிய சிவன் புனகா சாட்சாத், திரும்பியும் என்கிட்ட சாட்சாத்
மதியே மனோராஜீவே, மதியே என்னுடைய மனோராஜி மனதாகிய தாமரையில் விஹரதாம் அப்படி லீலையாக அவர் விளையாடட்டும், என் மனசுல வந்து போகட்டும், இந்த சிவபக்தியானது வரட்டும். சிவபக்தி வண்டு மாதிரி இருக்கக்கூடிய சிவபெருமான் என்னுடைய எப்படி ஒரு யானையின் மதுரை பருகிக்கிறதோ, தாமரை பூ சுத்துறதோ, ரீங்காரம் பண்ணிக்கிறதோ, கருத்த உடலோட இருக்குன்னு பண்ணோமோ, புஷ்பவனங்கள் ஆசையா இருக்கோ, அதே அர்த்தத்தோட இங்க வேற வேற அதுக்கு அர்த்தத்தை கொடுத்து இப்படிப்பட்ட அந்த சிவ தத்துவமானது என்னுடைய ஹிருதயத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணார். பிருங்கி இச்சா நடனோத்கட கரிமதக்ராஹி புரன் மாதவாஹ்லாதஹ நாதயுதஹ மகாசித வபுஹு பஞ்சேஷு நாச்சாத்ருதஹ சத்பக்ஷசு மனோவனேஷு சபுனஹ சாக்ஷான்மதீயே மனஹ ராஜீவே பிரமராஜிபோ விஹரதாம் ஸ்ரீசைலவாசி விபுஹு அப்படின்னு வண்டுக்கும் இவனுக்கும் லேடையாக ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம். இது 51வது ஸ்லோகம். 52வது ஸ்லோகம் மேகத்துக்கும் சிவனுக்கும் ஸ்லேஷம் பண்றார். மேகமானது எப்படி இருக்குன்னு பாருங்க. மேகத்தை பார்த்தா ஆச்சாரியாளுக்கு பரமேஸ்வரன் ஞாபகம் வருது. மேகமானது இல்லையா கருப்பா இருக்கும். அந்த கருப்பா வந்ததுன்னாக்க அது ஆகாசத்திலேயே இருக்கும். அந்த மேகமானது கரு மேகம் வருதுன்னாக்க என்ன அர்த்தம்? கார மேகம் ஆச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், மழை வரப்போறது மழை வரப்போறது அப்படின்னு ஒரு சந்தேகம். அந்த மழைக்காக சாதக பட்சி அப்படின்னு ஒரு பட்சி இல்லையா, இதெல்லாம் நம்ம சாஸ்திரத்துலதான் காணப்படுகிறது. சாதக பட்சி எல்லாம் நமக்கு என்ன, அந்த சாதக பட்சி அப்படின்றது என்னன்னா நம்ம நிறைய சௌந்தரிய லகரி எல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு என்ன ஆகாரம்னா அது பகவான் என்ன பண்ணா அதனுடைய அழகுல ஒரு ஓட்டையை போட்டு வச்சிட்டார். அதனால அது வந்து கீழே இருந்து உறிஞ்சி சாப்பிடவே முடியாது தண்ணிய. எல்லா பறவைகளும் உறிஞ்சி சாப்பிடும், இதுக்கு அங்க ஓட்டை இருக்கிறதுனால சாப்பிட முடியாது. அதனால இது என்ன பண்ண மழை வருதான்னு பார்த்து, அதனாலதான் சாதக பட்சி மாதிரி காத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றது. அந்த சாதக பட்சி மழை வருமான்னு காத்துட்டு இருக்கும்போது டைரக்டா உள்ள போகும். அதுக்கு தாகம் எடுத்ததுன்னா அது அப்படியே மேகத்தை பார்த்தா அதான்னு காத்துருங்க, மழை வராதா அப்படின்னு அந்த மனம்ன்ற சாதக பட்சியானது அப்படியே காத்து கொண்டே இருக்கணும். ஐயோ சிவனுடைய நம்ம மனசுல பூராதா, நம்ம மனசுல போக மாட்டேங்கிறது, பக்தி வரமாட்டேங்கிறது, டெய்லி கோயிலுக்கு போறோமே, டெய்லி பூஜை பண்றோமே, ஆனாலும் 24 அவரை நினைக்கக்கூடியதான மனம் இல்லையே எனக்குன்னு வருத்தப்பட்டு காத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. அத மாதிரி மேகம் வரும் மழை வரும் அப்படியே பருகணும்னு அது காத்துட்டு இருக்கா மாதிரி காத்துட்டு இருக்கோமா. அது மட்டும் இல்ல, அந்த அமிர்த மழை பொழியக்கூடியதுதான் கார்மேகமானது. அது எப்படி கருப்பாக இருக்கும் இல்லையா. அது அந்த வண்டானது வசந்த ருத்துவுல வந்த மாதிரி கிரீஷ்ம ருத்துவுல இல்லையா ரொம்ப தாபம், ஒரே வெயில் காலம். கோடை காலத்துல கன விபத்து இல்லையா, கன விபத்துன்னா அதிக ஆபத்துகள்லாம் வரக்கூடியது. ராத்திரி தூக்கம் வர்றது கஷ்டம் இல்ல, விசிறிண்டே இருக்கணும் இல்ல, எப்படா தண்ணி குடிப்போன்னு இருக்கும், எப்படா மழை வரும்னு காத்து கொண்டு இருக்க மாதிரி காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கா. அது மாத்திரம் இல்ல, சிதா கர்மட்டம், இந்த வெயில் காலத்துல வரக்கூடிய கஷ்டத்தை போக்குறதையே ஒரு தொழிலா வச்சுட்டு இருக்கு அந்த தண்ணியானது இல்லையா. அது மட்டும் இல்ல, இந்த மழைய கார் மேகத்தை பார்த்தா மயில்கள்லாம் டான்ஸ் ஆடும், மயில்கள்லாம் டான்ஸ் ஆடும் இல்லையா. அவன் இந்த பயிர் இல்லையா நடுறான அவன்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கான், ஐயோ இந்த தடவை கரெக்டா மழை பெய்யணும், மழை பெஞ்சு என்னுடைய பயிரெல்லாம் ஜம்முன்னு விதையா ஜம்முன்னு நல்லா வளரணும், நான் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கார் மேகத்தை பார்த்து ஆஹா மழை வரணும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கார் மேகமானது எங்க இருக்குன்னா மலை மேலதான் இருக்கு. அப்படி மலை மேல அந்த மேகங்கள்லாம் சுத்திக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த மேகங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அதுல இருந்து மின்னல் ஆனது வருது இல்லையா. சஞ்சத்து சட்டா மண்டலம்னாரு, அந்த மின்னல் கூட்டமானது அப்படி வருது. அப்படிப்பட்ட மேகத்தை பார்த்து ஏ நீலகந்தரா அப்படின்னு இவர் ஆச்சாரியால் அட்ரஸ் பண்றார். நீலகந்தரா
கார்மேகமே அப்படின்னு. ஆனா அவர் மனசுல இருக்கிறது என்ன? மேகம் இல்ல, சிவன். அந்த மேகத்துக்கு இப்ப என்ன இது வரைக்கும் நம்ம மேகத்தை பத்தி பேசிக்கிட்டது எல்லாம் ஒரு விதத்துல பார்த்தா மேகத்தை சொல்ற மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா சிவனை சொல்ற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு அழகான ஸ்லோகம். காருண்யாமிருதவரிஹிணம் கணவிஷத் கணவிபத் கிரீஷ்மச்சிதா கர்மடம் வித்யாசஸ்ய பலோதயாய சுமனஸ்தம்பே சம்சேவ்யமிச்சாக்ருதிம் நிருத்யத்பக்தம் அபூரமத்ரி நிலையம் சஞ்சத் ஜட்டாமண்டலம் शंभो वाञ्छति नीलकंदर सदा त्वां मे मनश्चादकः. ஏ நீலகந்தரா அப்படின்னாக்க நீலகந்தரானாக்க கரு மேகமே, ஏ நீலகந்தரா அப்படின்னு கேட்கிறார். கருமேகமே, கார்மேகமே அப்படின்னு அட்ரஸ் பண்றார். காருண்யாமிருதவரிஷினி, முதல்ல வண்டுவனுடைய அர்த்தத்தை, மேகத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம், அதுக்கப்புறம் அதனுடைய சிவனுடைய அர்த்தம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். காருண்யாமிருதவரிஷினி, அமுதமான மழையை பொழியக்கூடியதாக இருக்கிறது. அந்த மேகத்தை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? மழை வரும். காருண்யத்தோட எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க அந்த மழைக்காக. எல்லா விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் பாதக பட்சி எவ்வளவு பேர் எல்லாம் மழைக்காக, தண்ணி கஷ்டம் போகணுமேன்னு எல்லாரும் மழையை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய அந்த அமிர்த பொழிவு இருக்கு இல்லையா? காருண்யாமிருதவரிஷினி கணவிபத்து கிரீஷ்மச்சிதா கர்மடம். கணவிபத்து, கடும் விபத்து, கோடையில கொடியாக இருக்கக்கூடிய துன்பத்தை எப்போ வரும்? கிரீஷ்மச்சிதா, கிரீஷ்ம ருத்துல வரக்கூடிய கோடையினுடைய துன்பத்தை சிதா போக்கடிக்கக்கூடியதை கர்மட்டம் வழக்கமா வச்சுருக்க. அந்த மான்சூன் அழகா செட் ஆகும், அந்த கோடையினுடைய வெப்பத்தை போக்கி அப்புறம் வசந்தமா ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு சீசனை கொடுக்கக்கூடியது. அதெல்லாம் காரணம் என்ன? அந்த மேகங்களுடைய மூமெண்ட்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம். அது மட்டும் இல்ல, வித்யா சஸ்ய பலோதயா, பயிர்கள் எல்லாம் ரொம்ப செலவு பண்ணி வித்யா அறிவோட அது மழை வரும்ன்றத நம்பி எல்லா விவசாயியும் அப்படி விதைச்சு வச்சிருக்காங்க இல்லையா? அது சஸ்ய பலோதயாய வித்யா, நிறைய யோசிச்சு இந்த சஸ்யங்கள், இந்த பயிர்கள் எல்லாம் நல்ல பலத்தை கொடுக்க வேண்டும். உதயாய, இந்த பழங்களை நமக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சுமன சம்பேத்தியம், நல்ல மனசோட இந்த விவசாயிகளாம் சம்சேவியம் இல்லையா வேண்டுகிறாரு. நல்ல பகவானை பிரார்த்தனை பண்றாங்க. எல்லா விவசாயிகளும் ஒன்னா சேர்ந்து பிரார்த்தனை பண்றாங்க, மழை வரணும் மழை வரணும்னு. அதுக்கேத்த மாதிரி இச்சாக்கிருதி இல்லையா, அந்த மேகங்கள்லாம் தனக்கு இச்சைக்கு ஏத்த மாதிரி உருவெடுக்கிறது இல்லையா? அது ஒரு சமயம் பார்த்தான்னா நிருத்யத் பக்த மயூரம், அப்படி மயில்கள்ல மாதிரி பக்த இல்லையா, மயில்கள்லாம் ஆறா மாதிரி எல்லாம் அந்த மேகங்கள் வேற வேற ஷேப் எடுத்துட்டு அப்படியே மேல போய்கொண்டே இருக்கிறது. அதுவும் எங்க அந்த கார்மேகம் போறது? அத்ரி நிலையம், அத்ரி, வெங்கடாத்ரி, ரிஷபாத்ரி, அருணாத்ரி, பத்ராத்ரி அப்படிலாம் பேரு. அத்ரினாக்க மலை இல்லையா? அத்ரி நிலையம், மலைகளின் மேல உறவுவதாக அது இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அந்த மேகங்கள்லாம் அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு பிளாஷ், நமக்கு என்னன்னு பாக்குறதுக்குள்ள அது போயிடும். அதான் மின்னல். நம்ம மின்னலை பார்க்கணும்னு நினைச்சா அது வரும்போது கண்ணை மூடிவிடுவோம் இல்ல, அப்படி ஒரு பிளாஷ். அது எப்படிதான் அவ்வளவு பவர் இருக்குமோன்னு தெரியல, எல்லாரையும் பார்க்கும், ஆனா அது நம்பிக்கை பார்க்கறதுக்குள்ள அது போயிடும் இல்லையா? அப்படி சஞ்சத்து, அப்படி ஒரு செகண்ட் அப்படி வர ஜடாமண்டலம், சலிக்கின்ற மின்னல் கூட்டங்கள். ஜடான கூட்டம், சஞ்ச ஜடான்னா அப்படி மின்னல் கூட்டங்கள்லாம் அப்படி வந்துட்டு ஒரே சமயத்துல போறது. இப்படி இருக்கக்கூடிய ஏ சம்போ மே இல்லையா, எனது மனசாதகா, மனமாகிய சாதக பட்சியாக நான் இருக்கிறேன். சதா துவாம் வாஞ்சதி, உங்களையே ஆவலோட அப்படியே காத்துட்டு இருக்கமா, என் மனசுல வருவானா அப்படின்னு மேகத்தை பார்த்து விரும்பி நிக்கிற மாதிரி எழுதினார். இதுக்கு சிவார்த்தம் எப்படி வருதுன்றது பாருங்க. காருண்யாமிருதவரிஷினி அப்படின்னாரு. கருணையாக அமுதத்தை பொய்யவர் வேற யாரு?
அவர் தானே ஈஸ்வரன் தானே. அவர் எப்படி இருக்கார்? கணபிபத்து, கடும் ஆபத்து கொடுக்கக்கூடியதாக அந்த கோடை வெயில், கிரீஷ்மஹா அந்த கோடை காலத்துல வரக்கூடிய அந்த வெயிலை, சிதா பொசுக்கக்கூடிய, கர்மடம் அந்த தாபங்களை போக்கக்கூடிய கர்மத்தில் அப்படியே ஒரு வழக்கமா வச்சிருந்த கர்மட்டராக இருக்கிறார். அது கர்மமே கண்ணாயினாராக இருக்கிறார். அந்த தாபங்கள்லாம் மனசுல கோடையில வரக்கூடிய வெயில்ல இருக்கக்கூடிய தாபம் மாதிரி என் மனசுல 1008 கவலைகள் சார். இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு சொன்ன கோடைன்னு நம்ம மனசுல எப்ப பார்த்தாலும் கவலைகள் இருக்கு. அது நடக்கணும், எது வாங்கினாலும் பிரச்சனையா இருக்கு, வீடே இல்லைன்னு ஒரே தாபம், வீடு வாங்கினா அது ஒரு தாபம், இஎம்ஐ வரும், அது கரெக்டா வருமா, எப்ப கட்டுவான், எப்ப ஹேண்ட் ஓவர் பண்ணுவான், அது என்ன பண்றது, நம்ம வாங்குற இடம் நல்ல இடமா, இல்ல டாக்குமெண்ட் சரி, எத்தனை கவலை இல்லாதது ஏதாவது இருக்கா பாருங்க. மனசுல எப்ப பார்த்தாலும் தாபம் 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 தான் மனுஷனுக்கு. இல்லையா? இப்படி இந்த தாபங்களை போக்கணும்னாக்க இறை பக்தியை தவிர வேற என்ன நமக்கு இருக்கு? இல்லையா? நம்மளுடைய இதெல்லாம் மீறி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அப்படி வந்துட்டு இருக்கோம், அப்படி போறோம் வரோம், ஆக்சிடென்ட் ஆகல, நம்ம வாங்கி வீடு கரெக்டா இருக்கு, எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் நம்மளுடைய எஃபர்ட்ல இருக்கா? எத்தனை பேர் நம்ம அவஸ்தைப்படுறத பாக்குறோம். இதெல்லாம் தப்பிச்சுன்னு வர்றோம்னா என்ன? ஈஸ்வர அனுகிரகாதேவ பும்சாம் அத்வைத வாசனா. ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருக்கு, அதனால அவர் கர்மமே சிரத்தையாக நம்மளெல்லாம் காப்பாத்திட்டு வரார் அப்படின்னு. கணவிபத் கிரீஷ்மச்சிதா கர்மட்டம். அது மாத்திரம் இல்ல, வித்யா சஸ்ய பலோதயா. வித்யா இல்லையா? இங்க என்ன? ஈஸ்வர சர்வ வித்யானாம் ஈஸ்வர இல்லையா? பூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா அப்படின்னு நம்ம சொல்றோம. ஈசான சர்வ வித்யானாம், ஈஸ்வரன் தான் எல்லா வித்தியைக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர். ஈஸ்வர அனுகிரகாதேவ பும்சாம் அத்வைத வாசனா. இந்த அத்வைத வாசனை வரணும், நல்ல குரு வரணும், சாஸ்திரம் நமக்கு புரியணும்னா கூட நமக்கு தேவை சிவானுகிரகம் இல்லாம எதுவும் இருக்க. மனுஷத்துவம், மூட்சத்துவம், மகாபுருஷ சம்சயம், துர்லபம் எல்லாம் ஈஸ்வரானுகிரகம் இல்லாம இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்ற. பவாய தேவாய நமஹ, சர்வாய தேவாய நமஹ, ஈசானாய தேவாய நமஹான்னு பூஜை பண்றவர்களுக்கு தான் இந்த அனுகிரகமானது கிடைக்கிறது. இப்படி வித்யா சசியம், இந்த வித்யை எனக்கூடிய சசியம் பயிர், பலோதயம் நல்ல முக்தி எனக்கூடிய பலனை எனக்கு கொடுக்க வேண்டுமே ஆனால் நான் என்ன பண்ணோம்? சுமன சம்வேத்யம். இங்க என்ன சுமனசு? நல்ல மனசோட அவரை சேவிக்கணும். கெட்ட மனசு இல்லாம நல்லா ஒரு ஹம்பிளா இல்லையா அதரவோட அந்த சிவனை பக்தி பண்ணி அவரை சேவிக்க வேண்டும். சுமன சம்சேவியம். அந்த இடத்துல விவசாயி அப்படின்னு பண்ணோம். இந்த இடத்துல என்ன? சிவபக்தர்னு பண்ணிக்கலாம், நாட்டு விவசாயி. சுமன சம்சேவியம் இச்சாக்கிருதிம். மேகம் எப்படி அங்க இங்க வேற வேற ஷேப் எடுத்தா அதே மாதிரி எங்க சிவபெருமான் எப்படி இச்சா ஆக்குது. ஜம்முன்னு அவர் ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு என்ன பேசவே மாட்டேன். சாட்சியர் சொல்றாரு, பேசாம உட்கார்ந்து உபதேசமே சைலன்ஸ் உட்கார்ந்துருக்காரு சார். டெலிபோன்லயும் நாட் ரீச்சபிள், லேண்ட்லயும் நாட் ரீச்சபிள் அப்படின்னு சாட்சியர். எதுலையுமே ரீச்சபிளா இல்ல, என்னத்தை தான் பண்றது அந்த தட்சிணாமூர்த்தியா. ஆனா அவர் பாட்டுக்கு உபதேசம் பண்ணிட்டே இருக்காரு அந்த ஞான முத்திரையை பார்த்துட்டு. அப்படி ஒரு ஸ்வரூபம். இந்த பக்கம் போனீங்கன்னு வச்சுங்க, அவரை பத்தி பார்க்கலான்னாக்கா அப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு சார். நடராஜன் சதா சர்வகாலம் நடராஜர் அங்க டான்ஸ் ஆடின்னு உட்கார்ந்து இருக்காரு. எல்லாம் டெய்லி சாயங்காலம் பிரதோஷமானுச்சுன்னா ஒரே என்டர்டைன்மெண்ட் கெலோட். அங்க போனா அவர் நந்தி பிரிங்கு இவர் மிருதாங்க வாசிக்கிறாரு வாக்குறப்பாதர் என்ன எல்லாரும் சேர்ந்து அப்படி ஒரு பக்கம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா கைலாசத்துல உட்கார்ந்து அவர் வாட்டுக்கு உட்கார்ந்துட்டே இருக்காரு, சமாதியில உட்கார்ந்து இருக்காரு, யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூட. எத்தனை ஆக்கிருதிகள் இல்லையா? நம்ம எல்லாம் அந்தந்த ஜனங்களுக்கு பிடித்த ஸ்வரூபத்துக்கு ஏத்த மாதிரி அவ தியானம் பண்ணணும்ன்றதுக்காக அந்தந்த உருவங்கள்ல இருக்கக்கூடிய இச்சாக்கிருதி விரும்பிய வண்ணங்கள் எல்லாம் வடிவெடுக்கிறவராக இருந்து கொண்டு திருத்யத் பக்த மயூரம் இல்லையா? நிருத்ய பக்தம் பக்தர்கள்லாம் இருக்காருல்ல, அவர்கள்லாம் அந்த சிவபக்தியில அப்படியே அவரோட சேர்ந்து இந்த பிரதோஷத்துல
அதிபீஷண கட்டுபாஷண யமகிங்கர பட்டலி அப்படின்னு நினைச்சுட்டு எப்பொழுதும் பார்த்துட்டு ரொம்ப அந்த டான்ஸ் ஆடிக்கொண்டே இருக்க சிவபக்தியில உட்கார்ந்துட்டு ஆனந்த தாண்டவம் சிவபக்தியில ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு பாட்டு பாடிட்டு அப்படி ஆனந்த நடனம் செய்யக்கூடிய பக்தர்களாகிய மயில்கள். ஏன் அவர் கும்பிடுற தெய்வமே அங்க ஆனந்த தாண்டவத்துல தானே இருக்காரு. அதை கேட்டு 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 இவாளுக்கும் மனசுல அப்படியே எப்ப பார்த்தாலும் ஒரு என்டர்டெய்னிங். அந்த சிவனை நினைச்சாலே மனசு குதூகலிக்கிறது. அது கோவிலுக்கு போலாம் இல்லையா, அந்த கபாலீஸ்வரர் நினைச்சா அப்படி மனசானது ஒரு தாண்டவம் மாறுறது. அப்படிப்பட்ட சிவபக்தர்கள். அது மட்டும் இல்ல, அத்திரி நிலையாம் அவர் எங்க இருக்கார்? ஸ்ரீசைலம்ன்ற மலையில அப்படி கோவில் கொண்டு இருக்கார். அது மாத்திரம் சஞ்சத் ஜடாமண்டலம், அப்படி அவருடைய ஜடாமண்டலம் அப்படி மின்னல் மாதிரி என்ன பளபளப்பு, அப்படியே அசைந்து ஆடுறது அந்த ஜடாமண்டலம் இல்லையா. நிறுத்தா அவசானே நடராஜ ராஜா நனாதடக்காம் நவ பஞ்சவாரம் உத்தர்த்து காமான் சனகாதி சித்தான் ஏதத் விமர்சே சிவசூத்திர ஜாலம். அப்படி போய் தெய்வத்தின் குரல்ல மகாபெரிவா எழுதுறா, அப்படி நடராஜர் ஒரு நிமிஷம் நிறுத்தினாராம் ஆடும்போது. அவருடைய ஜடாமடிலாம் 1/10,000 செகண்ட் அவர் சொல்லியிருக்காரு. அப்படி நிறுத்தினா எப்படி இருக்கும்? அப்படி இருக்குமா? அப்படி இருக்கும்போது அந்த டக்கான் அப்படின்றது அது உடுக்க மாதிரியும் இல்லை, குடுகுடுப்ப மாதிரியும் இல்லை. இதெல்லாம் மகாபெரிவானுடைய எக்ஸ்பிளனேஷன். அத நனாத அத 14 தடவை அவர் உருட்டினார். ஐபுன்னு ரில்லுக்கு ஏவோங் ஐயோச்சு யமங்கன நம்ம ஜபஞ்சு கடதச்சு ஜப கடதச்சு கப்ப சட்ட சட்டத்தபு கப்பையே சசரு அலு அப்படின்னு அந்த 14 தடவை அந்த உடுக்கையில சார்ந்தது தான் எல்லா மொழியும் உண்டாச்சு இல்லையா. அப்பேற்பட்ட அவர் எப்படி இருக்கார்? அவர் ஆடினான்னா அந்த ஜடாமண்டலம் ஆடினாக்க அப்படி அந்த நடராஜா அப்படி போய் அந்த உடுக்கையை அடிச்சு அப்படி இவ்வளவு பெரிய சாஸ்திரங்கள், இவ்வளவு பெரிய பாஷை, எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா பாஷையும் எங்க சிவன் கிட்ட இருந்து வந்ததுதான். அது போக போக புரிந்து கொள்ளுவோம் இல்ல. எல்லாம் ஐ ஒண்ணுல ஆரம்பிக்க அல்லுல தான் முடியறது. அது ஆல்பபெட்டுன்னு சொல்லு, அல்லின்னு சொல்லு இல்ல, என்ன வேணாலும் நீங்க சொல்லலாம், இக்கின்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லிக்கீங்க. எல்லாம் சம்போகம் இல்லையா, அந்த சிவன் கிட்ட இருந்து வந்ததுதான் இது. இந்த ஜடாமண்டலத்தை அசைந்து ஆடுகிற ஜடாமண்டலத்தை இல்லையா, மின்னல் மாதிரி ஆடுகின்ற அந்த ஒளி மிகுந்த ஜடாமண்டலத்தை உடையவரும் அம்போ நீலகந்தரா அப்படின்னா, கந்தரா அப்படின்னா கழுத்துன்னு அர்த்தம். நீலக்கழுத்தான்னு அர்த்தம். அங்க நீலகந்தரானா கார்மேகம்னு அர்த்தம் பண்ணோம். இங்க நீலகந்தரான்னா என்ன அர்த்தம்? கரிய கழுத்துடையவரே. மே மனசாதகா, என்னுடைய மனமாகிய இந்த சாதக பக்ஷியானது வாம் சதா, உம்மை எப்பொழுதும் வாஞ்சதி, அப்படி ஆவலோட விரும்பி நின்று இருக்குப்பா இல்லையா, அப்படின்னு உன்னையே நாடிக்கொண்டிருக்குப்பா அப்படின்னு அழகா. காருண்யாமிருதவரிஹினம் கணபிபத்து கிரீஷ்மச்சிதா கர்மடம் வித்யாசஸ்ய பலோதயாய சுமனஹ சம்சேவ்யமிச்சாக்ருதிம் நிருத்யத் பக்த மயூரம் அத்ரிநிலயம் சஞ்சத் ஜடாமண்டலம் சம்போ வாஞ்சதி நீலகந்தர சதா வாமே மனச்சாதகா. அழகா சொன்னார். இதுக்கு அடுத்து ஆகாசத்துக்கும் சிவனுக்கும் ஒரு ஸ்லடையா பண்ணாது. ஆகாசத்தையே கொண்டையாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது இதுவும் ஒரு அருமையான ஸ்லோகம் இல்லையா. நீலக்கழுத்து, மயிலு எல்லாத்தையும் விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த மயிலுக்கு ஆகாசம்தான் முடி, உடம்புதான் பார்வதி, இந்த நர்த்தனம் தான் வேதாந்தம், இந்த சர்ப்பங்கள் தான் அதனுடைய அணிகள், அதனுடைய ஒலியானது என்ன பிரணவம் தான் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியது 53வது ஸ்லோகம். மயிலுக்கும் சிவனுக்கும் ஸ்லேடையாக சொல்ல போறது. இதை அடுத்த புதன்கிழமை காண்போம்.